வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம இங்கே ஒரு இடத்துல வந்து வேன் நிறுத்தியாச்சு. எதுக்கு அப்படின்னா சாமி எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு போவோம். ஸோ இப்போ எல்லாருமே அங்கே பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே எல்லாம் சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இங்க நாங்க மட்டும் கிடையாதுங்க, ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற எல்லாருமே இந்த அழகர் கோயிலுக்கு மதுரைக்கு வரும்போது இந்த இடத்துல தான் வேனை வந்து ஓரமா நிறுத்திட்டு இங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்கதான் மரங்கள் வந்து அதிகமா அடர்த்தியா இருக்கு. நீங்களே இந்த பிளேஸை பாருங்களேன், எவ்வளவு மரம்லாம் பெருசா வளர்ந்து அந்த இடமே எவ்வளவு கலர்ஃபுல்லா ஒரு நிழல் கொடுக்குது. ஓகேங்களா, அழகான மையம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கரமான ஒரு இடம். அப்புறம் என்ன விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சமைக்க போறோம். எல்லா பொருளையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ண போறோம். அவ்வளோதாங்க, கேஸை கனெக்ட் பண்ணி 2 அண்டால தண்ணி ஊற்றி, ஒரு அண்டா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வேக வைக்கிறதுக்காக, இன்னொரு அண்டா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்யறதுக்காக. இப்போ துவரம்பருப்பு போட்டாச்சு, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடடா, பச்சை கொத்தமல்லி இந்த கருவேப்பில்லை கையில் எடுக்கும் போது வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டாங்க, கட் பண்ண போகிறாங்க. இதுதான் நம்ம அன்பரசன் சாமி. சமைக்கிறதுல கில்லாடி செம்ம டேஸ்டா சமைப்பாங்க. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்கல்ல. பட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே நல்லா சமையல் செய்வாங்க. ஸோ ஊரில் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவங்களோட சமையல் கண்டிப்பாக இருக்கும். மணி, சீக்கிரம் அந்த புதினா கொத்தமல்லி வெட்டுங்க. நீங்கள் அந்த அரிசியை கலைஞ்சிருவாங்களா? இதை கலைஞ்சிரும். அரிசியை கலைஞ்சிருவாங்கம்மா. இந்த ராமசாமி எங்க சாமி? பீன்ஸ் போதும் சாமி. கிளம்புறாங்க, ஆடு மாதிரி திங்காதீங்க. அளந்து விட்டு பீன்ஸ் ரொம்ப சின்னதாக வெட்டுறீங்க. சமைச்சு கொடுங்க. சாமி தக்காளி எப்படி பாத்திரம் இல்லை சாமி, எனக்கு கட் பண்ணி நம்ம வேனுக்குள்ள போனோம்னா ஒரு 4 சாமி நல்ல உறக்கத்துல இருக்காங்க. சின்ன சின்ன சாமிங்க பார்க்க போறோம். உங்களுக்கு செம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதை ஓப்பன் பண்ணியா? போட்டிருக்கியா? என்ன பொடி சாமி இது? காய் பொடியா? என்ன ஆன்சர் இது?